என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னோட நியூ வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். எனக்கு சம்பங்கி பூ, ரோஸ் பெட்டல்ஸ், அப்புறம் அந்த பீட்ஸ் வச்சு எப்படி ஜடவெண்ணி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பீட்ஸை இந்த சம்பங்கி பூக்கு உள்ளார இப்படி சைடில் இப்படி நம்ம சொருவிடலாம். அடுத்தது இந்த சம்பங்கி பூவை லைட்டாக மேலே வெட்டி விட்டுக்குங்க. லைட்டாக மட்டும் வெட்டுங்க, ரொம்ப இறக்கி வெட்டிடாதீங்க. ஓகேவா? இது மாதிரி இருக்கும். இதை நிறைய இது மாதிரி செஞ்சு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட்ட ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் இந்த கோல்டன் த்ரெட்டை டபுளாக எடுத்திருக்கேன். ஏன்னா ரோஸ் பெட்டல்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது நம்ம இருக்கும்போது உங்களுக்கு இது கிழிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால டபுளாக எடுத்திருக்கேன். இதுக்கு நான் இப்போ 2 பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். இதை இந்த சைடு திருப்பின மாதிரி இது கொஞ்சம் பெரிய இதழாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் நம்ம இந்த சம்பங்கி பூவை வச்சு ஓகேவா, இந்த பீட்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி, அந்த கம்பிலாம் தெரியாமல் பூவெலாம் தெரியாமல் பீட்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சு நம்ம கட்டலாம். இதை ரொம்ப டைட் வச்சிடாதீங்க. அதே மாதிரி இது லூஸும் ஆகிடக்கூடாது, திட்டமாக வைங்க. ரோஸும் இப்படி சுருங்கிடக்கூடாது. இப்படி வைங்க. இதையே நம்ம ரிப்பீட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு அழகான அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு வெண்ணி கிடச்சிருச்சு. இப்போ இன்னொரு வெண்ணியில் நான் உங்களுக்கு கோல்டு கலர் கொடுக்கறதுக்கு சொல்லித்தரேன். இது பார்த்திங்கன்னா நான் சம்பங்கி பூ இல்லாமல், அந்த பீட்ஸ் இல்லாமல் இதை ப்ளெயினாக கட்டி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கோல்டு ஸ்ப்ரே எங்கே கிடைக்கும், அதோட பேர் என்ன, இது மாதிரிலாம் கேட்குறீங்க இல்லையா? அதனால் உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி கலர் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லித்தரேன். பாருங்கள், இது அக்ரலிக் கலர்ஸ். இது பவுடர் ஃபார்மில் இருக்கும். இந்த கோல்டு பாருங்கள், இந்த மாதிரி பவுடரில் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி பவுடரை எடுத்துகிட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்குனே இந்த மீடியம் இருக்கும். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கோல்டு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு வராது. இது வந்து கோல்டு கலருக்கு ஒரு பெஸ்ட் ஐடியான்னு சொல்வேன் நான். இப்போ வந்து மற்ற வெண்ணியோட இதை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா ரிச்சாக அட்ராக்டிவாக ஒரு வெண்ணி இது மாதிரி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சோஷியல் மீடியாஸில் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.